அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடுதலை இயக்க தலைவர்களின் கூற்றுகள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அந்த தலைவர்கள் சொன்ன ஒரு கூற்று கொடுத்து இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நிச்சயமாக அதிலிருந்து ஒரு கேள்வியாவது வந்துடும். ஓகேங்களா? அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த வகையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 40 கூற்றுகள் ஒரு கம்பைல் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த 40 கூற்று வித் ஆன்சரோடு இருக்குது. ஸோ டெஸ்ட்டு மாதிரி இல்லாமல் அந்த கூற்று ப்ளஸ் டைரெக்டாக அதனோட விடை இருக்குது. ஸோ அப்படியே ஒவ்வொரு கூற்றாக ரீட் பண்ணுற பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்ட வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. அதே மாதிரி அந்த கூற்றுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்பட்டால் இங்கிலீஷில் அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். முதல் கூற்று: ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற, குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்ததாகும். ஸோ இதுக்கான ஆன்சர், இந்த கூற்று சொன்னவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? ஸோ அவர் தான் அந்த ஒன்றுபட்ட இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த சமஸ்தானங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சிருப்பார் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த கூற்றை அடிச்சிடலாம். ஓகேங்களா? இரண்டாவது பாருங்கள். ஒரு மனிதன் அகிம்சைவாதியானால் தன்னை காயப்படுத்துபவர்களிடம் கோபம் கொள்ளாமல் இருப்பதும் அவர்களுக்கு தீமை செய்வதை விடுத்து அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என விரும்புவதாகும். ஸோ அகிம்சைனாவே நமக்கு தெரிஞ்சது மகாத்மா காந்தியடிகள். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒன்றுபட்ட இந்தியா அப்படின்னாவே அந்த சமஸ்தானங்கள் ஒருங்கிணைப்பு, அதை கெஸ் பண்ணிங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல்னு அடிச்சிடலாம். ஸோ அகிம்சை பற்றி சொல்லியிருக்காரு, அப்போது மகாத்மா காந்தி அப்படிங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே இப்படி கெஸ் பண்ண முடியாது. சிலது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது கூட இருக்கும். ஓகேங்களா? மூன்றாவது பாருங்கள். ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ இதோட ஒன்று ஆப்ஷனில் மகாத்மா காந்தின்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக ஆகக்கூடிய ஒரு கூற்று தான். ஸோ இருந்தாலும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும். ஸோ இந்த கூற்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இங்கிலீஷே பார்த்து வச்சுக்கோங்க. நான்காவது பாருங்கள். கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார். ஸோ இது யாருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ராணி லக்ஷ்மிபாய் பற்றி தான் ஜெனரல் ஹக்ரோஸ் அவர்கள் கூறிய ஒரு கூற்று. கிளர்ச்சியாளர்களில் ஒரே ஆணாக இருந்த பெண் இங்கே கிடத்தப்பட்டு இருக்கிறார். ஹியர் லே த உமன் ஹூ வாஸ் த ஒன்லி மேன் அமாங் த ரிபெல்ஸ். ஓகேங்களா? ஸோ அது சொன்னவர் ஜெனரல் ஹக்ரோஸ். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கூற்று அல்லது 2 கூற்று தலைவர்கள் சொன்ன கூற்றுகள் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி இது பார்த்துட்டிங்கனாவே எப்படி 1 மார்க் அடிச்சிடலாம் அப்படிங்கிறது உறுதி. ஓகேங்களா? ஸோ ஐந்தாவது பாருங்கள். என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன். ஸோ இது சொன்னவர் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆகஸ்ட் கொடையை பற்றி சொல்லியிருக்கார். என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆறாவது பாருங்கள். காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே அப்படின்னு சொன்னது மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ். இந்த சுயராஜ்ய கட்சி தொடங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்காக அல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே அப்படின்னு மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் அவர்கள் சொன்னது. ஏழாவது பாருங்கள். அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடாது என்று கூறியவர் டஃப்ரின் பிரபு. அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடாது, இந்த கூற்றை சொன்னவர் டஃப்ரின் பிரபு. எட்டாவது பாருங்கள். ஸோ சில கூற்றுகள் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி 5 லைன் 6 லைன் இருக்கும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஜவஹர்லால் நேருவின் மறைவு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஓர் ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்தது. மேலும் அவர் சுதந்திரத்திற்கான போராட்டம் மற்றும் உலகளாவிய புரிதலுக்காகவும் பெரிதும் மதிக்கப்பட்டவர். இந்த கூற்று சொன்னவர் டாக்டர் ஹென்ரிச் லூபக். ஓகேங்களா? டாக்டர் ஹென்ரிச் லூபக். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடிய ஒரு கூற்று தான்.
டாக்டர் ஹென்ரிச் லூபக், அதாவது ஜவஹர்லால் நேருவின் இறப்பு பற்றி அவர் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. 9வது கூற்று பாருங்கள். ஒரு நாள் பிறக்கும், அப்போது இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பர். அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள். ஸோ இந்த கூற்று சொன்னவர் சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா. ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும், அங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்குங்க. ஒரு நாள் பிறக்கும், அப்போது இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பர். அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள். சொன்னவர் சுபாஷ் சந்திரபோஸ். 10வது பாருங்கள். இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட கூறுகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரில் ஏகாதிபத்தியம் இந்தியாவுக்கு ஓர் அரசியல் ஒற்றுமையை அளித்தது. ஸோ இது சொன்னவர் பேராசிரியர் மூன் என்பவர். ஓகேங்களா. இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட கூறுகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவுக்கு ஓர் அரசியல் ஒற்றுமையை அளித்தது. பேராசிரியர் மூன் அவர்கள். 11 பாருங்கள். சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும். ஸோ இது புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும். இந்த கூற்று சொன்னவர் மகாத்மா காந்தி. ஓகேங்களா. ஸோ சுயராஜ்யம் அப்படின்னாவே ஸோ அந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க, பாலகங்காதர் திலகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்கிற அழகிய மணப்பெண்ணின் இரு கண்கள். ஸோ சர் சையது அகமது கான் அவர்கள் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணின் இரு கண்கள். சொன்னவர் சர் சையத் அகமது கான். 13 பாருங்கள். 50,000 நன்கு பயிற்சி பெற்ற படை வீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதனை மகாத்மா காந்தி செய்து முடித்தார். அவர் அமைதியை ஏற்படுத்தினார். அவர் ஓர் தனி மனித படை. ஓகேங்களா. ஸோ இது சொன்னவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான கூற்று, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 50,000 நன்கு பயிற்சி பெற்ற படை வீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதனை மகாத்மா காந்தி செய்து முடித்தார். அவர் அமைதியை ஏற்படுத்தினார். அவர் ஓர் தனி மனித படை அப்படின்னு சொன்னவர் மவுண்ட் பேட்டன் பிரபு. ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் 2 வாட்டி கேட்டிருக்காங்க, ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 14வது பாருங்கள். இந்தியா உட்பட எந்த நாட்டிலும் மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்துவது என்பது ஏற்புடைய கொள்கை அல்ல அப்படின்னு சொன்னது ஒரு ஆங்கிலேயர், வில்லியம் ரைட். ஓகேங்களா. இந்தியா உட்பட எந்த நாட்டிலும் மது ஒழிப்பு கொள்கை நடைமுறைப்படுத்துவது என்பது ஏற்புடைய கொள்கை அல்ல. இதை கூறியவர் வில்லியம் ரைட். ஓகேங்களா. ஸோ 15வது பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. முதலில் நாம் இந்தியர்கள், அதற்கு பிறகுதான் ஹிந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முஸ்லீம்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை. எனக்கு அதில் திருப்தியும் இல்லை. எல்லோருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதி வரை இந்தியர்களே, இந்தியர்களை தவிர வேறொன்றும் இல்லை என்றிருக்க நான் விரும்புகிறேன். ஓகேங்களா. ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ஆனால் ஈஸி தான். இது சொன்னவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷில் பார்த்துக்குங்க. 16வது பாருங்கள். சமூக இயக்கங்கள் இரு பண்புகளை உள்ளடக்கியவை. ஒன்று கூட்டு செயல்பாடு, மற்றொன்று சமூக மாற்றத்திற்கு வழி ஏற்படுத்துபவை. ஸோ இதை சொன்னவர் MSA ராவ். ஓகேங்களா. சமூக இயக்கங்கள் இரு பண்புகளை உள்ளடக்கியவை. ஒன்று கூட்டு செயல்பாடு, மற்றொன்று சமூக மாற்றத்திற்கு வழி ஏற்படுத்துபவை. இக்கூற்றினை கூறியவர் MSA ராவ் என்பவர். 17 பாருங்கள். ஸோ அம்பேத்கர் சொன்ன 3 விதமான கூற்றுகள் பாருங்கள். கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்று திரள், கிளர்ந்தெழு அப்படிங்கிற கூற்று ஒன்று. நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். அடுத்து, வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக இல்லை. ஸோ இந்த 3 கூற்றுமே சொன்னவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். ஓகேங்களா. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி வேணாலும் ஒரு கூற்றையும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த ஒத்துழைப்பினால்தான் இந்த ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது.
இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி ஒரு வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தி. ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் மகாத்மா காந்தி, அம்பேத்கர் இந்த ரெண்டும் சொன்னது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கூற்று போயிடலாம். 19வது பாருங்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்பிதழ். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்பிதழ். இதை சொன்னவர் மகாத்மா காந்தி. ஓகேங்களா? ஸோ 20வது பாருங்கள். சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஸோ இதை சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். டெல் மீ வாட் ஷேர் ஐ எம் டு ஹேவ் இன் ஸ்வராஜ். டாக்டர் அம்பேத்கர். ஓகேங்களா? சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். 21 பாருங்கள். பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். இது சொன்னவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொல்லியிருக்கார். 22 பாருங்கள். 14 ஆகஸ்ட் 1947 துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் அப்படின்னு சொன்னவர் ஆச்சாரியா கிருபாலனி. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அந்த காந்தி, அம்பேத்கர் இவங்களையெல்லாம் தாண்டி இன்னும் நிறையா பேர், நிறைய தலைவர்கள் பல கூற்றுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 14 ஆகஸ்ட் 1947 துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் அப்படின்னு சொன்னவர் ஆச்சாரியா கிருபாலினி. 23 பாருங்கள். அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய காலச்சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தி. அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய காலச்சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் கூறியவர் மகாத்மா காந்தி. ஸோ 24 பாருங்கள். இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள் மட்டுமே தவிர உயரிய பதவிகள் அல்ல அப்படின்னு சொன்னவர் அன்னி பெசன்ட். ஓகேங்களா? இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள் மட்டுமே தவிர உயரிய பதவிகள் அல்ல கூறியவர் அன்னி பெசன்ட். 25 பாருங்கள். 1857ஆம் ஆண்டு புரட்சி நாகரீகத்திற்கும் அநாகரீகத்திற்கும் இடையேயான மோதல் அப்படின்னு சொன்னவர் டிஆர் ஹோம்ஸ் என்பவர். ஓகேங்களா? டிஆர் ஹோம்ஸ். 1857ஆம் ஆண்டு புரட்சி நாகரீகத்திற்கும் அநாகரீகத்திற்கும் இடையேயான மோதல் கூறியவர் டிஆர் ஹோம்ஸ். 26 பாருங்கள். இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு என்று கூறியவர் சுப்பிரமணிய பாரதியார். ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்கு ஆப்ஷன்ஸ் தனியாக இருக்கும். சுப்பிரமணிய பாரதியாரோட அந்த தீவிர தேசியவாதிகளோட பேரை அப்படியே கொடுத்துருப்பாங்க. சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வாவு சிதம்பரனார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ கெஸ் பண்ணி அடிச்சிருங்க. இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு அப்படின்னு சொன்னவர் சுப்பிரமணிய பாரதியார். ஸோ 27 பாருங்கள். வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு அப்படின்னு சொன்னவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு அப்படின்னு சொன்னவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா? 28வது பாருங்கள். சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொன்னவர் சரோஜினி நாயுடு. சுதந்திரத்துக்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் என்று கூறியவர் சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? ஸோ 29 பாருங்கள். அவர் ஒரு பயம் இல்லாத, குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. அப்போ இந்த கூற்றை சொன்னவர் காந்தி. ஓகேங்களா? காந்தியின் இந்த கூற்று யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. அதாவது யாரை பற்றி காந்தி இந்த கூற்றில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி.
ஸோ பாருங்கள், அவர் ஒரு பயமில்லாத, அந்த அவருங்கிறது ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, அவர் ஒரு பயமில்லாத, குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பார். யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ 30வது பாருங்கள், அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர். ஸோ இதை 18 மார்ச் 1944 அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் யார்? ஸோ ஈஸியான இந்த கேள்வி பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் சுபாஷ் சந்திரபோஸ். ஓகேங்களா, பாருங்கள், அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர். ஸோ 18 மார்ச் 1944 அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ். ஓகேங்களா. ஸோ 31 பாருங்கள், இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். ஸோ இதை சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். ஸோ கூறியவர் ஜவஹர்லால் நேரு. 32 பாருங்கள். ஸோ ஒரு பேராகிராஃப் அளவுக்கே இருக்குது. ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினைவாதங்களை கலைத்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் அப்படின்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு தான். ஸோ அக்பர் பற்றி புகழ்ந்து பேசியிருப்பார். ஓகேங்களா. ஸோ வீடியோ இது வேணால் பாஸ் பண்ணி வேணாலும் படிச்சுக்குங்க. 33வது பாருங்கள், நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று. இது சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று அப்படின்னு சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். 34 பாருங்கள், சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவு இல்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன் அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தி. ஓகேங்களா. சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவு இல்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன். ஸோ கூறியவர் மகாத்மா காந்தி. 35 பாருங்கள், எந்த போராட்டத்தை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தனர்? ஸோ ரொம்ப முக்கியமானது பாருங்கள், எந்த போராட்டத்தை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தன? ஸோ எந்த போராட்டம்னா தண்டி யாத்திரை. ஓகேங்களா. இங்கிலீஷ் பாருங்கள், கிண்டர் கார்டன் ஸ்டேஜ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எது அப்படின்னா தண்டி யாத்திரையை அவ்வாறு கேலி செய்திருப்பார்கள். 36 பாருங்கள், விவசாயிகள் அந்நிய நுகத்தடியில் இருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள் முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்தும் தங்களை விடுவித்து கொள்ள வேண்டும். இது சொன்னவர் பகத்சிங். ஓகேங்களா. விவசாயிகள் அந்நிய நுகத்தடியில் இருந்து மட்டுமல்லாமல் நிலப்பிரபுக்கள் முதலாளிகள் ஆகியோரின் நுகத்தடியிலிருந்தும் தங்களை விடுவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பகத்சிங். ஸோ 37 பாருங்கள். ஸோ இதுதான் கடைசி கூற்று. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆண் இனம் இழைக்கும் அநீதியாகும். ஸோ இது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சது தான். ஆன்சர் மகாத்மா காந்தி. ஓகேங்களா. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆண் இனம் இழைக்கும் அநீதியாகும். ஓகேங்களா. ஸோ மொத்தம் ஒரு 37. ஸோ ஏற்கனவே அது ஒரே கேள்வியில் 3 கண்டினியூஸாக இருந்தது இல்லைங்களா. எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு 40 கூற்றுகள் இருக்குது தலைவர்கள் சொன்னது. ஸோ இது அத்தனையவே நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கூற்றுகள் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி இது எல்லாம் ஒரு தடவை ரீட் விட்டுருங்க. அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது இல்லையா. ஸோ அந்த டைமில், அதாவது அந்த எந்த எக்ஸாம் வந்தாலும் அதுக்கு முந்தின நாள் அல்லது 2 நாள் முன்னாடி இதை அப்படியே இந்த வீடியோவை
ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் டே நிச்சயமாக இந்த கொஸ்டினில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.